Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இதுவரை அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் டெஸ்ட் பேஜ் வேணுன்ற கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸோடைய ஒவ்வொரு அப்டேட்டும் ஸோ ப்ளீஸ் ஃபாலோ www.amudanachieversacademy.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டு May 21 அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 20 டேஸாக நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சார் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஃபார் ஏஎஸ்ஐ போஸ்ட், அதாவது சிலபஸ் கோட் 504 மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு மேஜர் இதில் ஆக்சுவலி த 3 மேஜர்ஸ் ஆர் கம்பைன்டு, மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அந்த 3 மேஜரில் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்டேட்டட் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் பர் அவர் நியூ சிலபஸ் 2024, ஆல்சோ த சிலபஸ் கோட் 504. அதே மாதிரி நியூ பேட்டர்ன் ஆஃப் அனாலிசிஸ், அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த யூனிட்டுக்கு அடுத்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி யூனிட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் அதில் இருக்கும், ஸ்பிளிட் அப் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யூனிட் 1ல் அது அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேட்ரிக்ஸ் தியரிக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த டிஃபரன்ஸ் கால்குலஸ் இது மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருவோம் யூனிட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் 1 to 3, மேத்தமெட்டிக்ஸ் 1ல் யூனிட் நம்பர் 1ல் அல்ஜிப்ரா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ யூனிட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இன்டகரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ யூனிட் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஓவர். அப்போ இது மூணையும் மெர்ஜ் பண்ணி ஒரு டெஸ்ட். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 யூனிட்ஸ் மெர்ஜ் பண்ணி அனதர் டெஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 யூனிட்ஸில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ஸோ ஃபிட்டிங் ஆஃப் ஏ சிம்பிள் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், டைம் சீரியஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்டு எக்ஸல். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் 4 யூனிட் சேர்த்து ஸோ அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு எஸ் பர் அவர் சிலபஸ் த ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வில் பி ப்ரொவைடட். உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ஸோ கம்பைன்ட் ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியாக லாஸ்ட் இயர் அச்சீவ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏடி போஸ்ட்டு 5 போஸ்ட் வாங்கியிருந்தோம். நான் ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், 5th ரேங்க், 8th அண்ட் 13th ரேங்க். இது இல்லாமல் இது வரைக்கும் நடந்த வேரியஸ் எஸ்ஐ, ஏஎஸ்ஐ, பிஹெச்எஸ்ல மொத்தம் 34 கேண்டிடேட்ஸ் நம்ம அகாடமிலேருந்து போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2022ல் நம்மளுடைய ஏஎஸ்ஐ வந்து 20 கேண்டிடேட் போஸ்டிங். அதுக்கு முன்னாடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ 2024 எஸ்ஐ 3 கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்டோர் கீப்பர் 1 கேண்டிடேட்ஸ், 4 கேண்டிடேட் வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ நேற்று கூட அது ரெகார்டிங் நம்ம வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து த ரெஸ்பெக்டிவ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது இல்லாமல் யூஜிடிஆர்பியில் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பிடிஎஸ் அண்ட் பிஆர்டியில் 14 கேண்டிடேட் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இந்த பிஹெச்எஸ் இன்னும் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரல. அதில் பிசிக்கல் சிவியில் நம்ம அகாடமிலேருந்து படித்த 15 கேண்டிடேட்ஸ் வந்து பிசிக்கல் சிவியில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த டெஸ்ட் பேஜுக்கான காஸ்ட்டாக லோ காஸ்ட்டாக பட்ஜெட் 3000 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே டெஸ்ட் பேஜுக்கு தமிழ்நாட்டிலேயும் நம்மளோட அகாடமி வந்து லோ காஸ்ட்டாக பட்ஜெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாமே எதிர்பார்க்குறது சார் இதுக்கான ஷெட்யூல் என்ன பண்ண போகிறீங்க, நம்மளுடைய சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஏஎஸ்சிக்கான டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வந்து எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு யூனிட் மேத்தமெட்டிக்ஸ், அடுத்த யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்த யூனிட் எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி சிமிலர் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மாதிரி வந்து நாங்கள் ஏன்னா 3 மேஜர் கேண்டிடேட்ஸுமே வந்து ஒவ்வொரு மேஜரையும் கம்ப்ளீட் பண்ணும்போது நிறைய கஷ்டப்படுவீங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3ஐயும் மெர்ஜ் பண்ணி 3ஐயும் மிங்கிள் பண்ணி வைக்கும்போது, கம்பைன் பண்ணி வைக்கும்போது அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கம்மிங் June 15th அன்றைக்கி வித் இனாகரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இனாகரல் செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா June 15 வந்து அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூனிட் நம்பர் 1. அடுத்து June 19 வந்து
யூனிட் நம்பர் 4 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன். ஜூன் 23 வந்து யூனிட் நம்பர் 7 மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஒரு ஸ்டாட், ஒரு எக்கனாமிக்ஸ். அடுத்து ஜூன் 27 இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட் நம்பர் 2. ஜூலை 1 வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் யூனிட் நம்பர் 5. ஜூலை 5 வந்து யூனிட் நம்பர் 8 மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து அடுத்த செட் ஆஃப் சிலபஸ், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், எக்கனாமிக்ஸ். அகெயின் ஒரு யூனிட் மேத்தமெட்டிக்ஸ், ஒரு யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு யூனிட் எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்த சர்க்கிளில் வந்து ஜூலை 9 வந்து வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஓஆர், இது யூனிட் நம்பர் 3. ஜூலை 13 வந்து டைம் சீரீஸ், இண்டெக்ஸ் நம்பர் அண்டு எக்ஸல். அதுக்கப்புறம் ஜூலை 17 வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பாலிசிஸ். ஸோ இந்த 3 சர்க்கிள் வரும்போது 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்லி. த ஜூலை 17 இஸ் ஸ்டெபிலைசேஷன் பாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 சீரியல் டெஸ்ட் நம்பர் 1 to 10ல் இதில் 10 யூனிட்ஸுமே வந்து கவர் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய த டெஸ்ட்டு பேட்சோட பேட்டர்ன். இது வெரி இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். யார் இந்த பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஎஸ்ஐ ஆகலாம். ஸோ இதை தான் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஏஎஸ்ஐ டெஸ்ட் பேட்ச், ஆல்சோ ஏடி அண்ட் எஸ்ஐ பிஹெச்எஸ் டெஸ்ட் பேட்சில் செஞ்சு காமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட். ஜூலை 23 மேத்தமெட்டிக்ஸ் மேஜருக்கான ஃபுல் டெஸ்ட் யூனிட் நம்பர் 1 to 3. அதே மாதிரி ஜூலை 25 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர். அதாவது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேஜர்ன்ற போது உங்களுக்கு என்ன 1 to 3ல் அல்ஜிப்ரா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்டு இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆல்சோ வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஓவர், அது எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்தது ஜூலை 25 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ ஃபிட்டிங் லைன் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், இண்டெக்ஸ் நம்பர், டைம் சீரியஸ் அண்டு எக்ஸல். இது வந்து அடுத்த செட் ஆஃப் மேஜர். அப்போ அந்த 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் போகும். அடுத்து ஜூலை 27 எக்கனாமிக்ஸ் மேஜர், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேஜர் எக்கனாமிக்ஸ், ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பாலிசிஸ், இந்தியன் இது எல்லாமே அடுத்த செட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி ஆகஸ்ட் 4 வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து ஜூலை 30, அடுத்த ஃபுல் போர்ஷன் செகண்ட் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் 2. அதனால் 15 டெஸ்ட்டு வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஷெட்யூல் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் தோஸ் ஹூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் டெஸ்ட் பேட்ச் இன் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 15 டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஏஐசின்றது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் வேணுன்ற கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது வந்து வித்தவுட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டு கொடுத்துருக்கோம். சப்போஸ் மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்னா நீங்கள் அகெயின் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த மெட்டீரியல்ன்றது ஹார்ட் காப்பியே மெட்டீரியல் வில் பி ப்ரொவைடட், நாட் ஒன்லி ஃபார் ஹார்ட் காப்பி. உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட பே பண்ணுற எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கொரியரில் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அது தெரியும். வித்தின் 2 days ஆஃப் டைமிங்கில் அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ரீச் ஆகிருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணுன்னா ஸோ இன்னும் ஒரு 2000 போட்டு நீங்கள் 5000 இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் பேஜ். ஏன்னா இந்த இயரில் இது ஒரு மாஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா போஸ்ட் வந்து 33 இருந்தாலும் பின்னாடி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை வந்து இதுவுமே ஒரு நல்ல போஸ்ட்டு தான். காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் எடுத்து மிகப்பெரிய பாட்டாக இருக்கும். அதனால் இந்த டெஸ்ட் பேஜ் வேணுன்ற நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வில்லிங்னஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ என்ரோல் யுவர் அட்மிஷன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.